வெஞ்சன் புயலில் நம்ம தான் பாதிக்கப்பட்டோன்னு பார்த்தா கடலோரமாக இருக்கிற கடற்கரை பயங்கரமாக நிறைய தண்ணி வந்து கடலில் சேர்ந்ததுனால நிறைய செத்தைங்க வந்து கடலில் போய் சேர்ந்துருக்கு. அது அலை அடித்து ஓரமாக கரை ஓரத்தில் கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு தொலைவில் வந்து அந்த செத்தைங்க ஓரம் இருந்திருக்கு. பாருங்கள், இயற்கை மனுஷன் எவ்வளோ தான் குட்டிக்காரனை அடித்தாலும் இயற்கையை மிஞ்சவே முடியாது. இயற்கை அது வேலையை காமிச்சிட்டு தான் போகும். அதை நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர இதெல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அப்பா, இதை எப்படி சுத்தம் பண்ணுவாங்கன்னு தெரியல. பைபிளில் ஒரு வார்த்தை எப்படியா சொல்லப்பட்டிருக்கு: உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தையே நீங்கள் செல்வந்தராக மாறி வாங்கினாலும் உங்கள் ஜீவியத்தை நீங்கள் நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அது எந்த லாபமும் கிடையாது. அதனால் நாமும் வாழ்வோம், பிறரையே வாழ வைப்போம், பிறருக்கு உதவியாய் வாழ்வோம். இதுதான் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமித்த அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம்.